ஹே காய்ஸ், வெல்கம் டு ரோஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் vlog பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர்நூன் தீரனை ஸ்கூலில் பிக்கப் பண்ண போன டைமில் பேங்க்கில் ஒரு ஒர்க் இருந்தது. ஒரு 10 minutes ஒர்க் இருந்துச்சு. ஸோ பேங்க்கு வேலையை முடிச்சுட்டு அப்படியே தீரனை பிக்கப் பண்ண போயிட்டேன் ஸ்கூலுக்கு. பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன். இது ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்னால் இதில் மேலேருந்து எவ்வளோ ஃபேட் வருது பாருங்கள். இது சாப்பிடவும் நல்லா இருந்தது. ரைஸு, சாம்பார் காலையிலே வச்சாச்சு. ஸோ தோசை இட்லிக்கு காலையில் சாம்பார் வச்சாச்சு. இப்போ சாம்பார், ஃபிஷ் ஃப்ரை, ரைஸ் வச்சு லஞ்சும் முடிச்சாச்சு. ஸோ ஸ்கூல் கூட்டிகிட்டு வரும்போது நான் பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். இது என்னோடய ரொட்டீன் கிடையாது. இது வருஷத்தில் ஒரு தடவை நடக்கும், பூ கட்டி வைக்கிறது அந்த மாதிரி விஷயம். ஸோ அன்றைக்கி பூ வாங்கினேன். அதனால் நான் அதை கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி லஞ்செல்லாம் முடித்ததுக்கப்புறம் பூ கட்டிட்டு குழந்தைங்க 2 பேரும் தூங்கியாச்சு. ஸோ நான் பூ ஃபுல்லாக கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இது முல்லைப்பூ. நான் கூட முல்லைப்பூ செடி வச்சுருக்கேன், ஆனால் அது அந்தளவுக்கு பூ வரல. ஸோ தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால நான் ஈவினிங் வீட்டு பக்கத்துலேயே இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபன்லேண்டு, மை லிட்டில் மங்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வீட்டு பக்கத்தில் ஒரு JRK குளோபல் ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் பக்கத்தில் தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது தீரன் ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு போயிருந்தாங்க, ப்ளே ஸ்கூல், கிண்டர் கார்டன் குழந்தைங்களெல்லாம் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட்காக. ஸோ 2 weeksஆக அவன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் சரி இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். இது வெளியில் காயின் போட்டு விளையாடுற கேம்ஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. 2 குழந்தைங்களுக்கு அங்கே நிறைய காம்போஸ் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க 2 குழந்தைங்கிறதுனால 2 குழந்தைங்களுக்கு 1000 rupees காம்போ நான் எடுத்திருந்தேன். இது வெளியில் பைக்கு இந்த மாதிரியான கேம்ஸ் அதெல்லாம் மேக்ஸிமம் 2 coins போடுற மாதிரி இருந்தது. 1 இல்லை 2 அவ்வளோதான் இருந்தது. இது சாஃப்ட் கேம்ஸு. உள்ளே போகும்போது அங்கே இருக்கிறவங்க நம்மளுக்கு சாக்ஸ் கொடுத்துருவாங்க. பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருக்குமே சாக்ஸ் கொடுப்பாங்க, பேர் ஆஃப் சாக்ஸு. ஸோ அதை போட்டுக்கிட்டு நம்ம உள்ளே விளையாண்டா நம்ம காலில் இருக்கிற ஸ்வெட்டும் அங்கே படாது, க்ரிப்பும் நம்மளுக்கு கிடைக்கும், நீட்டாகவும் இருக்கும் இடம். எல்லோரும் வராங்க இல்லையா, எஸ்பெஷலி த பேபிஸ். ஸோ அதனால் அங்கே அவ்வளோவா அழுக்கு படாத நம்ம காலில் இருக்கிற அழுக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பால் பூலில் 3 வயசு என் பொண்ணுக்கு. ஸோ அவங்கெல்லாம் இதுதான் என்ஜாய் பண்ணுவாங்க, ஸ்லைடு, பூல்ஸ் இந்த மாதிரி தான். ஸோ இதில் கூட அந்த ஸ்க்ரீனில் அவுல் வருதில்ல, அந்த கேஜில் இருக்கிற அவுலில் பாலால் அடித்தா நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது பெரிய குழந்தைங்க அடித்தா அவங்களுக்கு எய்ம் பண்ணி அடிப்பாங்க, அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ சின்ன குழந்தைங்க தே ஆர் பிளேயிங், தே ஆர் என்ஜாயிங், தட்ஸ் இட். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்போயுமே இது நம்ம மாலுக்கு போகும்போது இல்லை ஒரு மீடியமான ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகும்போது அங்கே தான் இந்த மாதிரியான ஒரு டிஜிட்டல் ஃபன்லேண்ட் எல்லாமே இருக்கும். ஆனால் இது வீட்டு பக்கத்துலேயே இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்குள்ளே 1 hour தான் விளையாட அலவுடு. ஸோ இவங்களும் பால் எடுத்து ஸ்க்ரீனில் அடிச்சிட்டு இருந்தாங்க. வெளியில் இதுங்க எல்லாருமே சாஃப்ட் டாய்ஸ் தான். இங்கே இருக்கிறது எல்லாமே நல்லா இருந்தது, நீட்டாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ராம்பலின் இருந்தது. ஸோ ட்ராம்பலின் தீரனுக்கு இது பழக்கப்பட்ட ஒரு விஷயம், பட் தென்றலுக்கு இதுதான் புதுசு. ஸோ ஷி என்ஜாய்ட் லாட். அதுக்கப்புறம் மேலே போயிட்டு நம்ம தீம் பார்க்கிலலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒன்று இருந்தது. ஸோ அதில்
தீரன் வந்து வந்தாங்க. இது அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. திருப்பி திருப்பி இதையே தான் விளையாடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் நிறைய டாய்ஸ்லாம் இருந்தது. ஒரு கிட்டுக்கு ஒரு அடல்ட் வந்து உள்ள அலவுடு. எக்ஸ்ட்ரா ஒரு அடல்ட் வேணும், நம்ம 2 குழந்தைங்கள 3 குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு அடல்ட் உள்ளே வேணும் அப்படின்னா அதுக்கு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் உள்ளே வரத்துக்கு மட்டும். இல்லை நம்ம ஒருத்தரே 3 பேரையும் பார்த்துக்குவோம், பெரிய பசங்க தான் இருக்காங்க அப்படின்னா நமக்கு தேவை கிடையாது, பே பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஃப்ரீயாகவே வந்துக்கலாம். இது வந்து பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி நிறைய தீம்ஸ் இருந்துச்சு. சி தீம் இருந்தது, நார்மல் தீம்ஸ் இருந்தது, சைடில் நிறைய போர்ட்ஸ் இருந்தது, ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருந்துச்சு. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. இதெல்லாம் என்ன? பசில்ஸ் எல்லாமே இருந்தது. பசில் மேக் பண்ண. இது வந்து தீரன் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலில் கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, அப்போவே இது எல்லாத்தையுமே அவங்க விளையாடிட்டாங்க. ஸோ அவன் வந்து எல்லாம் ஒன்றா சொல்லிகிட்டு இருந்தான், இது என்ன அப்படின்ட்டு. பாப்பாவுக்கு இது வந்து நியூ தான். ஓவரால் வியூ பாருங்கள். இது வந்து உள்ள சாஃப்ட் டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு செக்ஷன் தனியாக பிரித்து இங்கே வச்சுருக்காங்க. அடுத்து உள்ளே விளையாடி முடிச்சதுக்கப்புறம் காயின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்தாச்சு. எனக்கு வந்து 20 காயின்ஸ் கொடுத்துருந்தாங்க. 1000 ருபீஸ் காம்போவில் 20 காயின்ஸ் கொடுத்துருந்தாங்க. நமக்கு என்ன கேம் வேணுமோ, நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன கேம் வேணுமோ அந்த கேமை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2 கேம்ஸ் தான் ஒரு கேமுக்கு. ஸோ அவங்களுக்கு இது என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு ரோலர் கொடுத்துருந்தாங்க. தீரன் வந்து பைக்கு, இந்த மாதிரி தான் கன்னு, பைக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப விரும்பி விளையாடிட்டு இருந்தான். இது வந்து பிரேக் த ஃப்ரூட்ஸ், பிரேக் த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பசங்கன்னா அந்த டைமுக்குள்ளே இவ்வளோ காயின்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு இத்தனை காயின் கிடைக்கும்ன்ட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு பெரிய பசங்கன்னா கரெக்டாக பண்ணுவாங்க. நம்ம குழந்தைங்க வந்து ஜஸ்ட் தே வேர் என்ஜாயிங். இது வந்து ஃப்ராட் ஜம்ப்பு, இதுவும் தீரனுக்கு ரொம்ப பிடிச்சது. நெக்ஸ்ட் வந்து காரு. நான் இது தெரியாமல் உள்ள காயின் போட்டுட்டேன். பார்த்தா ஆக்சிலேட்டர் வந்து அவர் காலுக்கு வந்து எட்டவே இல்லை. இது வந்து பெரிய பசங்களுக்கு அந்த ஆக்சிலேட்டர் வந்து எட்டும். இது வந்து சாஃப்ட் கேம்ஸ்லேயே ஒரு உள்ளே வந்து விளையாடுறது நல்லா இருந்துச்சு. இந்த சாயில் கூட நல்லா இருந்தது. அடுத்து இந்த கேம் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. டோட்டலாக நம்ம வந்து உள்ள சாஃப்ட் கேம்ஸ் வந்து நம்ம 1 hour விளையாடிக்கலாம். வெளியில் நம்ம எவ்வளோ நேரம் வேணால் காயின் போட்டு விளையாடிக்கலாம். வெளியில் வந்து டைமுக்கு வந்து நோ லிமிட் தான், அன்லிமிட்டட். பட் இன்சைட் விளையாடும்போது ஒன்லி 1 hour தான். கட்டாங்குளத்தூர் மறைமலை நகரில் யாராவது இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.